ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு டிஎம் vlogs. இன்னைக்கு நாங்கள் எந்த லொக்கேஷன் விசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷனர் பார்க். ஸோ இந்த பார்க்கில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்னன்னு நான் உங்க கூட கன்வே பண்ணுறேன். ஸோ எக்ஸாக்டாக இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கராஃபாவில் இருக்குது, நியர் டு ரயான். பட் ஆனால் இந்த பார்க்குக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்ரோ ஆக்சஸ் கிடையாது. ஒன்று காரில் நீங்கள் வரலாம், இல்லைன்னா நீங்கள் மெட்ரோ லிங்க் பஸ்ஸில் இங்கே வந்து நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம். பஸ் ஸ்டேஷன்லேருந்து இந்த பார்க் கொஞ்சம் நியர்பை தான். இங்க நெறைய குட்டீஸு, ஃபேமிலீஸு எல்லாம் நல்லா ரொம்ப கியூட்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா இடத்துலயுமே பார்க் இருக்கும். பட் ஆனா இந்த பார்க்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்க்கோட இன்சைட்ல ஃபுல்லா ஈவினிங் 3 பிஎம்ல இருந்து நைட்டு 11 பிஎம் வரைக்கும் ஏர் கண்டிஷனர் ஆக்சஸ் இருக்கு. அதாவது பார்க்குக்கு வெளியில இதுதான் ஓவர் வியூ. இங்க உட்காந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். யாரும் உங்கள எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த இடமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு. ஸோ இன்சைட் ஆஃப் த பார்க் உள்ள வந்து ஏர் கண்டிஷனர் வச்சிருக்காங்க. ஏர் கண்டிஷனர்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏசி தான். ஏசி எக்ஸஸ் தான் வச்சிருக்காங்க. அது நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. பட் ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா, என்னோட ஹஸ்பண்டுக்கு எப்பவுமே வெளியில வந்தா ஸ்வெட்டிங் ஆயிடும். ஸோ ஸ்பெஷலி பார்க்குக்குலாம் வரவே மாட்டோம். பட் இந்த பார்க் வந்து எங்களுக்கு ரொம்ப நேரம் நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்க பாருங்க, சடனா ஒரு குட்டீஸ் கூட விளையாடிட்டு இருக்கேன். காரணம் என்னன்னு பார்த்தா, என் காலுக்கு கீழ ஒரு பூனைக்குட்டி இருக்கு. அது இப்பதான் நியூ பார்ன் போல. ஸோ அது கூட நாங்க விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கு ஃபுட்டெல்லாம் நாங்க ஃபீட் பண்ணோம். அப்புறம் இந்த குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. எனக்கும் ஊர்ல இருந்த மாதிரி நல்ல ஒரு ஃபீல், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நம்ம கல்ஃப்ல நம்ம கூட இந்த மாதிரி குட்டீஸ்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். இந்த பிள்ளைங்க கூட விளையாடின கொஞ்ச நேரத்துல நானே குழந்தையோட பருவத்துக்கு போயிட்டேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா எல்லாருமே ரொம்ப கியூட். ஸ்பெஷலி இந்த செகண்ட்ல இருக்க மிடில்ல இருக்க பிளாக் பையன் ரொம்ப கியூட்டு. இவங்க எல்லாருமே பாகிஸ்தான் தான். ஒரே ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலி. அவங்கள பத்தி எல்லாம் சொன்னாங்க. கொஞ்ச நேரம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு விளையாட்டு ஒன்று சொல்லி கொடுத்தேன். அவங்களுக்கு அது புரியல. பட் ஆனா ஏதோ நாங்க விளையாடினோம். ஸோ இது வந்து எப்பவுமே நம்மளுக்குள்ள எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம சின்ன பசங்கள பார்த்தா மழலை இது ஏஜுக்கு போயிடுவோன்னு சும்மா சொல்லல பெரியவங்க. அது உண்மைதான். ஏன்னா நானும் கொஞ்ச நேரத்துல என்னையே மறந்துட்டேன். நான் என்னென்னமோ விளையாடிட்டு இருந்தேன் அவங்க கூட. ஸோ எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பூனைக்குட்டியால எனக்கு வந்து இந்த ஒரு குட்டி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. கடைசியில அந்த பூனைக்குட்டி அவங்க அம்மாகிட்டயே நான் விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். ஸோ குட்டீஸ்க்குலாம் பை சொல்லிட்டு அங்கேருந்து நான் விசிட் பண்ண அடுத்த ஒரு இடம் தான் வந்து இந்த கேஃபே. ஸோ இங்கே எங்களுக்கு கொஞ்சம் பசிச்சதுன்றதுனால நாங்கள் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டோம். சில பார்க்கலாம் கார்டு ஆக்சஸ்லாம் இல்லை. பட் இங்கே கார்டு ஆக்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அது ஒரு நல்ல பெனிஃபிட். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் இங்கேயே ஷாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு பார்க்கோட இன்சைட் வியூ காட்டுறேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த வியூ ஆஃப் த பார்க். நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கலாம். அவுட் சைடில் வந்து இது வந்து ஜஸ்ட் பார்க்கிங்க்கு வந்து இங்கே நிறைய இடம் இருக்குது. ஸோ நீங்கள் கார் பார்க் பண்ணலாம். ஃப்ரீ பார்க்கிங் தான். யூ டோன்ட் வாண்ட் டு பே எனி திங். நியரில் நிறைய மால்ஸ் இருக்குது. இங்கேருந்து இந்த கல்ஃப் மால் ரொம்ப பக்கம் தான். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணுங்கள். பார்க்குக்கு வரதுக்கு இது ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. சார் டீ குடிச்சிட்ருக்காரு. ஸோ இதுதான் பார்க்கோட மொத்த வியூ. லெட்ஸ் கோ பை வாக். ஹாய். இந்த பார்க்கோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு? ஹவ் யூ ஃபீல்? குட் எக்ஸ்பீரியன்ஸ். குட் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே சாயெல்லாம் கிடைக்குது. சாய் சும்மா கொடுக்கலங்க. எவ்வளோ எவ்வளோ சாய்? 2 கத்தாரியா. 2 கத்தாரியால். கொஞ்சம் சாய் கிடைக்குது. பானிபூரி கிடைக்குது. பானிபூரியோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இல்ல, ரொம்ப கேவலமா இருந்துச்சு. பட் ஓகே. 10 பூரி பீஸ் 1 ரூபா 10 ரூபா. அதே மாதிரி வேற என்ன இருக்கு? கரெக்ட். ஐஸ்கிரீம் குவாலிட்டி ஐஸ்கிரீம் நல்லா இருக்கு. ஐஸ்கிரீம் 5 ரியால். 5 ரியால். This is the special of this park and very special this for the air conditioner. It's very good. Good. I like it. You like it? அவர் ஏன் அதை லைக் பண்ணுறாருன்ற ரீசன் எனக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு ஆக்சுவலி வெளியில் வந்தாலே வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் ஸ்வெட்டிங் ஆக ஆரம்பிச்சிரும். வெளில எங்கேயாவது போகலனாலே ஒரு அது பேர் என்ன கச்சிப் எடுத்து தான் தெரியும். ஸோ இந்த பார்க்கில் அவர் ரொம்ப ஃப்ரீயாக ஸ்வெட்டிங்லாம் இல்லாமல் தெரிஞ்சிட்டு இருக்காரு. ஸோ யூ ஆர் ஹாப்பி? சாய். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஜிம் ஆக்சஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாது, மேனுவல் தான். இங்கே நிறைய பேர் வந்து ஆல்ரெடி ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்போ தான் கிளம்பி போனாங்க. ஸோ இங்கே நீங்கள் இந்த மாதிரி ஆக்சஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
கிட்ஸ்க்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், நம்மளுக்கும் வந்தால் ரிலாக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இது இங்கே மட்டும் இல்லை, நாங்கள் நிறைய இடத்துல கத்தாரில் பார்த்துருக்கோம் ஜிம் ஆக்சஸ். ஆனால் நாங்கள் துபாயில் 5 இயர்ஸ் இருந்திருக்கோம். துபாயில் இந்த மாதிரி நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்ல. கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் பண்ணி எல்லாரையும் பூஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்களும் கொஞ்ச நேரம் இந்த இடத்துல சும்மா ஏதாவது விளையாடிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்திருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஆக்சஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நார்மலாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இந்த மாதிரி ரிலாக்ஸாக பார்க்குக்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஃபேமிலியோட கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஒரு ப்ளசண்ட்டான ஒரு இதுவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இங்கே வந்து உங்களுக்கு அவுட் சைடில் பார்க்கிங், அதுக்கப்புறம் இதுதான் ஆக்சுவலி வியூ நீங்கள் உள்ளே வர்றதுக்கு. இப்படியும் நீங்கள் உள்ளே வரலாம் பார்க்குள்ளே. ஸோ மெயின் என்ட்ரன்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வழியாகவும் உள்ளே வரலாம். நாங்கள் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக தான் உள்ளே வந்தோம். ஸோ இந்த பக்கமும் நீங்கள் உள்ளே வந்துக்கலாம். இந்த பார்க் உண்மையாகவே பார்க்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஹியூமினிட்டி வெளில வந்து எப்பவுமே இருக்கும் கல்ஃபை பொறுத்த வரைக்கும், உங்களுக்கே தெரியும். பட் ஆனால் இங்கே நாங்கள் ட்ராவல் பண்ணி நடந்து போகும்போது எங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகவே இல்லை. இது ஒரு ஓப்பன் பிளேஸ் தான் ஆக்சுவலி. ஆனால் இங்கே வந்து இந்த அளவுக்கு மக்களுக்காக கவர்மெண்ட் ஃபெசிலிட்டி பண்ணியிருக்குன்றது வந்து ரியலி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த பார்க்கை வந்து விசிட் பண்ண மறந்துடாதீங்க. விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு டே ரொம்ப அழகாக முடிஞ்சிருக்கு. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அங்கே எங்கே கச்சா மச்சம் இல்லாமல் இங்கே க்ரௌடுமே கம்மியாக தான் இருந்தது. கார் ஃபெசிலிட்டி பயங்கரமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா வீக் டேஸில் எங்கே போகலாம், ஃபேமிலியோட மைல்ட் அவுட் பிளேஸ் இருக்கணும், பார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறவங்களாம் இந்த பார்க்கை சூஸ் பண்ணுங்கள். இதுக்கு ஆக்சுவலி மெட்ரோ ஆக்சஸ் எதுவும் கிடையாது. நீங்கள் வரதா இருந்தால் கராஃபாக்கு பஸ்ஸில் வந்துட்டு அங்கேருந்து பஸ் ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் நியர்பை தான். ஸோ நீங்கள் அந்த பக்கமும் வே இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே வரலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச இன்சிடென்ட் என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. ஓகே, see you guys, love you all.